ஒருவர் ஒவ்வொரு நாளும் அனுதின காலை திருப்பலிக்கு ஆலயத்திற்கு வந்துவிட்டு அதன் பிறகு நற்கருணை சிற்றாலயத்திற்கு சென்று ஜெபிப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார். இதை ஒவ்வொரு நாளும் அங்கிருந்த பங்கு தந்தையும் கவனித்துக் கொண்டே இருந்தார். திடீரென்று இந்த பெண்ணானவள் சில நாட்கள் காலை திருப்பலிக்கும் வராமல் அந்த நற்கருணை சிற்றாலயத்திற்கு சென்று ஜெபிக்காமலும் இருந்தார். இதை பற்றி சிந்தித்த பங்கு தந்தை ஒரு நாள் அந்த பெண்ணினுடைய வீட்டிற்கு சென்று இதை பற்றி விசாரிக்க ஆரம்பித்தாராம். அப்பொழுது அந்த பெண்ணானவள் குடிப்பழக்கத்தில் அடிமையாகி இருக்கின்ற கணவருக்காக ஒவ்வொரு நாளும் இந்த நற்கருணை ஆலயத்திலே நற்கருணை ஆண்டவருக்கு முன்பாக ஜெபித்ததாகவும், இத்தனை ஆண்டுகளாக நான் ஜெபித்தும் ஆண்டவர் என்னுடைய ஜெபத்தை கேட்கவில்லை, நான் எதற்கு ஜெபிக்க வேண்டும் என்ற ஒரு மனவிரக்தியில் தான் ஆலயத்திற்கு வராமலும் சிற்றாலயத்திற்கு சென்று ஜெபிக்காமலும் இருந்ததாக குறிப்பிட்டார். அப்பொழுது அந்த பங்கு தந்தை அந்த பெண்ணிடம், இறைவனுக்கு எப்பொழுது உன்னுடைய ஜெபத்திற்கு விடையளிக்க வேண்டும் என்பது அவருக்கு நன்றாகவே தெரியும். நீ ஜெபிக்க ஜெபிக்க இறையருள் உனக்குள் வந்து கொண்டுதான் இருக்கின்றது. ஜெபிக்க ஜெபிக்க இறைவனுடைய இறை ஆசி உன்னுடைய கணவருக்கு கிடைத்து கொண்டுதான் இருக்கின்றது. நீ வெளிப்புற மாற்றத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றாய். ஆனால் உன்னை அறியாமலே உட்புறத்தில் உனக்குள்ளும் உன் கணவரிடத்திலும் இறையருள் வந்து கொண்டுதான் இருக்கின்றது. நிச்சயம் இறைவன் உன் ஜெபத்திற்கு விடையளிப்பார். எனவே தொடர்ந்து நம்பிக்கையுடன் விடாமுயற்சியோடு ஜெபி என்று அவர் அழைப்பு கொடுத்தாராம். அதன் பிறகு அந்த பெண்ணானவளும் ஒவ்வொரு நாளும் அதே போல ஆலயத்திற்கு வந்து திருப்பலியை கண்டு அதன் பிறகு சிற்றாலயத்திற்கு சென்று நற்கருணை ஆண்டவர் முன்பாக ஜெபித்தாராம். அன்பார்ந்தவர்களே, அந்த பெண்ணினுடைய கணவர் நோயுற்ற போது அவர் தன்னுடைய மனைவியை அழைத்து தான் செய்த பாவத்திற்கெல்லாம் அவரிடம் மன்னிப்பு கேட்டு பங்கு தந்தையையும் வர சொல்லி அவரிடம் ஒப்புரவு அருள் அடையாளத்தையும் நோயில் பூசுதல் என்ற அருள் அடையாளத்தையும் பெற்று குடும்பத்தில் உள்ள யாவருடனும் பாவ மன்னிப்பை பெற்று சமாதானத்துடன் மகிழ்ச்சியுடன் இந்த உலகை விட்டு சென்றாராம். அப்பொழுதுதான் அந்த பெண்ணுக்கு இறைவன் தன்னுடைய ஜெபத்திற்கு விடையளித்திருக்கின்றார். இறைவன் ஒவ்வொரு நாளும் நான் ஜெபிக்க ஜெபிக்க என்னுடைய கணவரை மனமாற்றம் செய்திருக்கின்றார் என்பதை புரிந்து கொண்டார். கிறிஸ்தியேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கிறிஸ்தவர்களாகிய நம் ஒவ்வொருவருக்கும் இதே போல எண்ணற்ற சிந்தனைகள் எழுவது உண்டு. நானும் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கின்றேன், ஆண்டவர் என்னுடைய ஜெபத்திற்கு விடையளிக்கவில்லை, நான் எப்படி தான் ஜெபிக்க வேண்டும், எவ்வளவு நேரம் தான் ஜெபிக்க வேண்டும், யாரிடம் தான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக தான் ஜெபிக்க வேண்டும், உண்மையாகவே நான் ஜெபிக்க ஜெபிக்க ஆண்டவர் என்னுடைய ஜெபத்தை கேட்டு எனக்கு அருளை தந்து கொண்டிருக்கின்றாரா என நம்மில் பல கேள்விகள் ஒவ்வொரு நாளும் எழுவதுண்டு. கிறிஸ்தியேசுவில் பார்ந்த சகோதர சகோதரிகளே, பொது காலத்தினுடைய 17வது ஞாயிற்றுக்கிழமையை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய நாளிலே இன்றைய இறை வார்த்தை வழிபாடு, குறிப்பாக இன்றைய நற்செய்தி வாசகம் இயேசுவை போல நாமும் ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பதற்கு நமக்கு அழைப்பு தருகின்றது. இன்றைய நற்செய்தி வாசகத்திலே இறைமகன் இயேசு கிறிஸ்துவிடம் அவருடைய சீடர்கள் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று ஜெபிக்க கற்றுத்தர அவர்கள் கேட்கின்றார்கள். அன்பானவர்களே, இறைமகன் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு மிகவும் எளிமையான அழகான ஒரு ஜெபத்தை சொல்லிக் கொடுக்கின்றார். அன்பானவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகத்தை நாம் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு 3 பகுதிகளை தருகின்றது. முதல் பகுதி இயேசு கற்றுக் கொடுக்கின்ற ஜெபத்தை பற்றி குறிப்பிடுகின்றது. இது நாம் ஒவ்வொருவரும் இயேசுவை போல ஜெபிக்க வேண்டும் என்று நமக்கு அழைப்பு தருகின்றது. இரண்டாவது பகுதி இயேசு எடுத்துரைக்கின்ற உவமையை நமக்கு தருகின்றது. இது விடாமுயற்சியோடு ஜெபிக்க வேண்டும் என்னும் ஒரு அழைப்பை தருகின்றது. மூன்றாவது பகுதி இயேசு எடுத்துரைக்கின்ற வாக்குறுதியை நமக்கு தருகின்றது. இது நம்பிக்கையோடு ஜெபிப்பதற்கு நம்மை அழைக்கின்றது. அன்பானவர்களே, இன்றைக்கு இந்த 3 பகுதிகளையும் நாம் சற்று ஆழமாக தியானிப்போம்.
முதலாவதாக நாம் இயேசுவை போல ஜெபிக்க அழைப்பு பெறுகின்றோம். இன்றைய நற்செய்தியினுடைய அந்த முதல் பகுதியிலே இயேசு சீடர்களுக்கு ஜெபிக்க கற்பிக்கின்றார். இது நம்மையும் அவரை போல ஜெபிக்க அழைக்கின்றது. ஜெபம் இயேசுவுக்கு அவர் தன் தந்தையோடு கொண்டிருந்த அந்த உறவிற்கும் இந்த மண்ணுலகில் தன்னுடைய இறைப்பணியை ஆற்றுவதற்கும் அடித்தளமாக அமைந்தது. இயேசுவினுடைய ஜெபம் எப்படி இருந்தது? அது அவரது வாழ்வோடு ஒன்றாக கலர்ந்திருந்ததை நாம் பார்க்கின்றோம். இயேசு அடிக்கடி தனிமையில் ஜெபித்தார். லூக்கா நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் இயேசு தனிமையான இடத்திற்கு போய் வேண்டுதல் செய்தார் என்று நாம் பார்க்கின்றோம். மார்க் நற்செய்தி 1ஆவது அதிகாரம் 35வது இறைவசனத்திலே இயேசு அதிகாலையில் தனிமையான இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் செய்தார் என்பதை நாம் வாசிக்க கேட்கின்றோம். லூக்கா நற்செய்தி 6வது அதிகாரம் 12வது இறைவசனத்தில் 12 திருத்தூதர்களை தேர்வு செய்வதற்கு முன்பு இயேசு மலைக்கு போய் இரவு முழுவதும் ஜெபித்ததாக நாம் வாசிக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு இயேசுவை போல எப்பொழுதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நேரம் கிடைக்கின்றதோ ஒவ்வொரு நாளும் நமக்கு நேரம் கிடைக்கின்ற பொழுதெல்லாம் நாம் ஒரு பணியை துவங்குகின்ற பொழுதெல்லாம் ஜெபிக்க அழைப்பு பெறுகின்றோம். அன்பார்ந்தவர்களே, மார்க் நற்செய்தி 14வது அதிகாரம் 36வது இறைவசனத்தில் இயேசு கெத்செமனி தோட்டத்தில் கடும் வேதனையின் மத்தியிலே ஜெபிப்பதை பார்க்கின்றோம். அப்பா தந்தையே, உமக்கு எல்லாம் தெரியும், இந்த கிண்ணத்தை என்னிடமிருந்து எடுத்துக்கொள்ளும், ஆனால் என் விருப்பம் அல்ல, உம்முடைய விருப்பமே என்கின்றார். அன்பார்ந்தவர்களே, இங்கு அப்பா என்பது குழந்தைகள் தங்கள் தந்தையை அழைக்கும் நெருக்கமான ஒரு அரமாயிக் சொல். இயேசு ஜெபத்தின் வழியாக இந்த அப்பாவினுடைய உறவில் இணைந்திருந்ததைப் போல நாமும் அவரில் இணைவதற்காகத்தான் விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே என்று ஜெபிக்க இன்றைக்கு நம்மையும் அழைக்கின்றார். இயேசுவினுடைய இந்த ஜெபம் உணர்வு பூர்வமானதாக இருந்திருக்கின்றது. அதனால்தான் இயேசு கெத்செமனி தோட்டத்திலே ஜெபித்த அந்த ஜெபத்திலும் இன்னும் இயேசு சிலுவையில் இருந்த பொழுது என் இறைவா ஏன் என்னை கை நீக்கின்றீர்? மத்தேயு நற்செய்தி 27வது அதிகாரம் 46வது வசனம். அவரினுடைய உண்மையான உணர்வுகளை இந்த ஜெபங்கள் வெளிப்படுத்துவதை நாம் பார்க்கின்றோம். அவர் தனது வேதனையை மறைக்கவில்லை, மாறாக தனது உண்மையான உணர்வுகளை அவர் தந்தையிடம் எடுத்துரைப்பதை நாம் பார்க்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, இது நம்மையும் இயேசுவை போல முழு இதயத்துடன் நம்முடைய உள்ளார்ந்த உணர்வுகளை ஜெபங்களாக அர்ப்பணிப்பதற்கு அழைப்பு தருகிறது. அதே போல இயேசுவினுடைய ஜெபம் நன்றி உணர்வு நிறைந்ததாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். மத்தேயு நற்செய்தி 14வது அதிகாரம் 19வது இறைவசனத்தில் இயேசு 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் எடுத்து வானத்தை நோக்கி கடவுளுக்கு நன்றி செலுத்துகின்றார். யோவான் நற்செய்தி 11வது அதிகாரம் 41 மற்றும் 42வது இறைவசனங்களில் தந்தையே, நீர் என் வேண்டுதலுக்கு செவி சாய்த்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றேன் என்று கூறுகின்றார். பார்த்தவர்களே, இன்றைக்கு நாமும் வெறும் மன்றாட்டுகளாக ஜெபிக்காமல் இயேசுவை போல நன்றி உணர்வோடு ஜெபிக்க அழைப்பு பெறுகின்றோம். ஜெபிக்கின்ற பொழுதெல்லாம் நம்முடைய வேண்டுதல்களுக்காக மட்டுமே ஜெபிக்கின்றோம். ஆனால் இயேசுவை போல நாம் இறைவன் நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் செய்த எல்லா நன்மைகளுக்கும் நன்றி கூறி ஜெபிக்க அழைப்பு பெறுகின்றோம். யோவான் நற்செய்தி 17வது அதிகாரம் 9 முதல் 11 வரை உள்ள அந்த இறை வார்த்தை பகுதிகளிலே இயேசுவின் வேண்டுதல் மற்றவர்களை மையமாக கொண்டிருந்ததை நாம் பார்க்கின்றோம். அவர்களுக்காக நான் வேண்டுதல் செய்கின்றேன் என இந்த 9வது இறைவசனத்திலும், உம்முடைய பெயரின் வல்லமையால் அவர்களை காத்து கொள்ளும் என 11வது வசனத்திலும் இயேசு ஜெபிப்பதை பார்க்கின்றோம். ஆக இயேசு தனக்காக மட்டுமே ஜெபிக்கவில்லை, இயேசு பிறருக்காக ஜெபிப்பதை பார்க்கின்றோம். இன்றைக்கு நம்முடைய ஜெபங்கள் சுயநல ஜெபமாக அல்லாது பிறர் நல ஜெபமாக, பிறருடைய நலனுக்காக ஜெபிக்கின்றவர்களாக இன்றைக்கு நாம் மாறுவதற்கு அழைப்பு பெறுகின்றோம். ஜெபிக்க கற்றுத்தாருங்கள் என்று கேட்டது ஜெபத்தை ஜெபிப்பது என்று தெரியாமல் அல்ல, மாறாக
இயேசுவை போல இயேசு ஜெபித்த அந்த ஜெபத்தினுடைய பண்பு நலன்களோடு இயேசுவினுடைய அந்த உணர்வு பூர்வமான ஜெபத்தை ஜெபிப்பதற்காக. எனவே என்பார்களே, இன்றைக்கு இயேசுவை போல ஜெபிக்க வேண்டும் என்பது இறைவனை அன்பு அருளும் நிறைந்த தந்தையாக நாம் ஒவ்வொருவருமே அணுகுகின்ற ஒரு வழிமுறையாகும். எனவே நாம் இயேசுவை போல ஜெபிக்க அழைப்பு பெறுகின்றோம். இரண்டாவதாக, இன்றைய நற்செய்தியினுடைய இரண்டாவது பகுதி விடாமுயற்சியுடன் ஜெபிக்க நம்மை அழைக்கின்றது. இயேசு ஜெபிக்க கற்பித்த உடனே நள்ளிரவில் நண்பனின் கதவை தட்டி கேட்கும் உவமையை எடுத்துரைக்கின்றார். இது நமது ஜெபங்கள் விடாமுயற்சியுடன் அமைந்திட நம்மை அழைக்கிறது. பழைய ஏற்பாட்டிலே 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 9 முதல் 20 வரை உள்ள இறைவசனங்களிலே நாம் வாசிக்கின்றோம். அன்னா தன்னுடைய குழந்தைக்காக தொடர்ந்து இடைவிடாத ஆண்டவரிடம் ஜெபிக்கின்றார். தானியேல் புத்தகத்திலே 10வது அதிகாரம் 2 மற்றும் 3 இறைவசனங்களில் இருந்து நாம் வாசிக்க கேட்கின்றோம். தானியேல் 3 வாரங்கள் நோன்பிருந்து இடைவிடாமல் ஜெபிக்கின்றார். இன்றைய முதல் வாசகத்திலே ஆபிரகாமும் சோதோமின் மக்களுக்காக இடைவிடாது ஆண்டவரிடம் ஜெபிப்பதை நாம் பார்க்கின்றோம். குறைந்தபட்சம் 10 நபர்களாவது இந்த ஆண்டவருடைய இறையொருளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் ஜெபிப்பதை நாம் பார்க்கின்றோம். புதிய ஏற்பாட்டிலே கெத்செமனி தோட்டத்திலே இயேசு மீண்டும் மீண்டும் இறைவேண்டுதல் செய்வதை நாம் பார்க்கின்றோம். மத்தேயு நற்செய்தி 26வது அதிகாரம் 42 மற்றும் 44வது வசனங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது இயேசு 2வது முறை மற்றும் 3வது முறை போய் ஜெபம் செய்வதை நாம் பார்க்கின்றோம். மத்தேயு நற்செய்தி 15வது அதிகாரம் 22வது இறைவசனத்திலே ஒரு கானானிய பெண் பேய் பிடித்த தன் மக்களை குணப்படுத்த விடாமுயற்சியோடு இயேசுவிடம் ஜெபிப்பதை பார்க்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, இந்த பகுதிகள் எல்லாம் நாம் எந்த அளவுக்கு விடாமுயற்சியோடு மனம் தளராது இறைவனை நோக்கி ஜெபிக்க வேண்டும் என்ற ஒரு பண்பை நமக்கு கற்றுத் தருகின்றது. அதனால்தான் இயேசு தொடர்ந்து கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் மற்றும் தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்கின்றார். புனித அகஸ்தீனாருடைய தாய் புனித மோனிகா தனது மகனுடைய மனமாற்றத்திற்காக 17 ஆண்டுகள் ஜெபிப்பதை நாம் பார்க்கின்றோம். விடாமுயற்சியோடு நோன்பிருந்து அழுது ஜெபித்தார். ஜெபம் என்பது ஆன்மாவின் மூச்சு. கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய இதய துடிப்பு அது எப்போதும் நம்முடைய வாழ்விலே துடித்து கொண்டே இருக்க வேண்டும். விடாமுயற்சியோடு நாமும் ஜெபிப்போம். இன்றைய நற்செய்தியினுடைய 3வது பகுதி இயேசுவினுடைய வாக்குறுதியை நமக்கு தருகின்றது. இந்த வாக்குறுதி நாம் நம்பிக்கையோடு ஜெபிப்பதற்கு அழைப்பு தருகின்றது. பிள்ளை மீனை கேட்டால் தந்தை பாம்பை தருவாரா, பிள்ளை முட்டையை கேட்டால் தந்தை தேலை தருவாரா என்று இறைவன் நம்முடைய ஜெபங்களுக்கு நிச்சயம் பதில் தருவார் என்று நம்பிக்கையை நமக்கு இயேசு தருகின்றார், வாக்குறுதியை தருகின்றார். இந்த வாக்குறுதியை நாமும் நம்முடைய வாழ்க்கையில் நம்பிக்கையோடு ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க நமக்கு அழைக்கின்றது. நம்பிக்கையற்ற நமது ஜெபம் அர்த்தமற்றது. மார்க் நற்செய்தி 11வது அதிகாரம் 24வது இறைவசனத்தில் நீங்கள் இறைவனிடம் வேண்டும் போது எவற்றையெல்லாம் கேட்பீர்களோ அவற்றை பெற்றுவிட்டீர்கள் என நம்புங்கள் என்கின்றார். எனவே நாம் ஜெபிக்கின்ற பொழுது ஆண்டவர் நம்முடைய ஜெபத்திற்கு விடையளித்து விட்டார் என்ற நம்பிக்கையோடு நாம் ஜெபிக்க அழைப்பு பெறுகின்றோம். மத்தேயு நற்செய்தி 8வது அதிகாரம் 5 முதல் 13 வரை உள்ள இறை வார்த்தைகளிலே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், என்னுடைய பையன் நலமடைவான் என்னும் அந்த நூற்றுவ தலைவருடைய அந்த நம்பிக்கையினுடைய ஜெபத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே எடுத்துக்கொள்ள அழைப்பு பெறுகின்றோம். மத்தேயு நற்செய்தி 17வது அதிகாரம் 14 முதல் 20 வரை உள்ள அந்த இறை வார்த்தைகளிலே வலிப்பு நோயுள்ள சிறுவனை குணப்படுத்த சீடர்கள் முடியாததை அறிந்து இயேசு அவர்களின் நம்பிக்கையுமே சுட்டி காட்டுகின்றனர். அப்பொழுது இயேசு கூறுகின்றார், கடுகளவு நம்பிக்கை இருந்தால் நீங்கள் இம்மலையை பார்த்து இங்கிருந்து பெயர்த்து அங்கு போ என கூறினால் அது போகும் என்கின்றார். அன்பானவர்களே, இன்றைய இறை வார்த்தை வெறும் ஜெபிப்பதற்கான அழைப்பு அல்ல, மாறாக நாம் ஜெபத்தை பற்றிய நமது புரிதலை, நாம் ஜெபிக்கும் விதத்தை மாற்றுவதற்கான ஒரு அழைப்பு. இயேசு நமக்கு வெறும் வார்த்தைகளை சொல்லித் தரவில்லை, மாறாக
தந்தையோடு உடன் வாழுகின்ற அந்த இறை உறவை நமக்கு அவர் எடுத்து காட்டியிருக்கின்றார். இயேசுவை போல இன்றைக்கு நாம் ஜெபிப்போம். விடாமுயற்சியோடு நம்பிக்கையோடு ஆண்டவர் நம்முடைய ஜெபங்களுக்கு நிறைவான அருள் ஆசிரை தருகின்றார் என்ற ஒரு உணர்வோடு ஜெபிப்போம். இறைவன் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்.